உண்மையிலேயே தற்போது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணம் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் நிறைந்து வாழுகின்ற மாகாணம். ஆனால் இந்த மாகாணத்திலே தமிழ் மக்கள் தான் நாங்கள் அதிகமாக இருக்கின்றோம். ஆனால் முன்பு வீதத்திலே கூடிய வீதம் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் இருந்தவர்கள். திட்டமிட்ட குடியேற்றத்தின் காரணமாக ஏனைய சமூகத்தினரும் இங்கு பரப்பப்பட்டு இன்று 1/3 மாறும் அளவிற்கு தமிழர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையிலே ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து அண்மையிலே வருகை தந்த ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுபான்மை சமூகங்களின் நிலைமை சார்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கும் அதிகாரி கிழக்கு மாகாணத்திற்கு வந்தபோது தனியே முஸ்லிம் பிரதிநிதிகளை மாத்திரம் சந்தித்திருப்பது, அதாவது கிழக்கு மாகாண முதலமைச்சரையும் முதலமைச்சரின் செயலாளரையும் சந்தித்திருப்பது எங்களுக்கு வேதனையை தருகிறது. என்னவென்றால் கிழக்கு மாகாண சபையின் பங்காளி கட்சியாக இருப்பது தமிழ் கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் ஒருவர் கூட இல்லாத நிலையில் தனிய முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதியாகிய முதலமைச்சரும் அவரது செயலாளரும் இருந்து இந்த பேச்சுவார்த்தையை நடாத்தி இருக்கிறார்கள். நான் அவர்கள் மீது குறை கூற முன்பு எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 அமைச்சர்களும் இந்த விடயத்திலே மிகவும் கவனமாக இருந்திருக்க வேண்டும். இதுவரை அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள், எதுவும் பேசவில்லை. ஆகவே இங்கு வருகின்ற நடவடிக்கைகளில் அவர்கள் கூடிய வீதம் எங்கள் தமிழ் மக்கள் சார்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது நடைபெற்ற இந்த சிறுபான்மை சமூகங்கள் சார்பாக அறிக்கையிடுகின்ற செயற்பாடு மிக மிக முக்கியமானது. வடக்கு கிழக்கு இணைப்புத்தான் எங்கள் தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கை. பல உயிர் தியாகங்களை அவை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த வடக்கு கிழக்கு இல்லாத ஒரு தீர்வை நாங்கள் எப்போதும் ஏற்க மாட்டோம். அந்த தீர்வை வரும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். நாங்கள் எதிர்பார்ப்பது வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் தமிழர்கள் நிரந்தரமாக நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய வகையில் சுதந்திரமாக வாழ வேண்டும். தமிழ் பேசும் சமூகங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நாங்கள் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டு ஒரு சுயாட்சி நிலைமை எங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் ஒன்றிணைந்த நாட்டுக்குள், அந்த வகையில் இங்கு இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர் தவிர்ந்த சிங்கள முஸ்லிம் மக்களின் அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் அந்த இணைப்பில் அனைத்து அதிகாரங்களும் பரவலாக்கப்பட்டு வழங்கப்படும். முஸ்லிம் மக்களும் நிம்மதியாக தங்களது அனைத்து சுதந்திரங்களை அனுபவிக்கக்கூடிய நிலைமைகள் இந்த வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். ஏனென்றால் தந்தை செல்வநாயகம் அவர்கள் தமிழ் பேசும் மக்களுக்காகத்தான் வாதாடியவர். ஆனால் இன்று எந்த முஸ்லீம் சமூகமும் எந்த முஸ்லீம் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களோடு ஒன்றிணைந்து வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்று குரல் கொடுக்காமல் இருப்பது தமிழ் மக்களாகிய எங்களுக்கு வேதனையை தருகிறது. நீண்ட காலமாக முஸ்லீம்களின் நன்மைக்காக முஸ்லீம் சமூகத்தை எங்களோடு இணைத்து ஒன்றிணைத்து தமிழ் பேசும் சமூகமாக அவர்களோடு வாழ வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கின்ற எங்களுக்கு அது வேதனையை தந்து கொண்டிருக்கிறது. இதனை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நன்றி.